சட்டம் ஒழுங்கு என்னங்க நாங்க மெதுவா போறோம். அனுமதி ஏற்கனவே சொல்லிட்டோங்க. நாங்க நேற்று தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, நாங்க ஒரு கையெழுத்து பாமர மக்களுக்கு நாங்க வந்து நீங்க 3 மொழி சொல்லிக் கொடுங்கன்றது மிக சட்டிலா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப அமைதியா நீங்க இப்ப பேசுறதோ லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். வராது. அண்மை செய்தி. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை எம்ஜிஆர் நகரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கையெழுத்து இயக்கம் தொடர்பாக தொடங்கும் போது போலீசாரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டதில் தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழியில் கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். இந்த கையெழுத்து இயக்க போராட்டத்திற்கு அவர்கள் முறையாக அனுமதி பெறவில்லையா? தற்போது கள நிலவரம் என்ன? வணக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் கையெழுத்து இயக்கம் துவங்குவதற்கு அறிவிக்கப்பட்டது. சரியாக 10:45 மணிக்கு அவர் வருகிறார். அவருடன் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் அவர்கள் குடியுடன் வருகிறார்கள். ஆனால் உடனடியாக காவல்துறையினர் தியாகராய நகர் துணை ஆணையர் குத்தாலிக்கும் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் வருகிறார்கள். இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் உங்களது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என முதலில் அறிவுறுத்தினார். மேலும் தொடர்ச்சியாக காவல்துறை முன் அனுமதி பெறவில்லை, உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றால் உடனடியாக அவரிடம் தொடர்ச்சியாக காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நான் என்ன தீவிரவாதியா, என்னை ஏன் இத்தனை காவல்துறையை சுற்றி வளைத்து உள்ளனர் என திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வினவினார். இந்த நிலையில் அவர்கள் காவல்துறையின் முன் அனுமதி பெறாத காரணத்தினால் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. தற்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த பணியில் தற்போது காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தியாகராய நகரை சேர்ந்த துணை ஆணையர் குத்தாலிங்கம், அதே போல உதவி ஆணையர் கௌதமன் உள்ளிட்ட ஆகியோர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை வருகிறது. தற்போது அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக காவல்துறை ஒழிகை எனவும் பாஜகவினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வாகனத்தில் ஏற்றி இங்கிருந்து புறப்பட்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே பாஜக சார்பில் மார்ச் 5ஆம் தேதி கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் துவங்கி 1 கோடி கையெழுத்து தமிழகம் முழுவதும் பெறப்பட்டு விரைவில் இந்திய குடியரசுத் சமர்ப்பிக்கப்படும் என்று நேற்று இதற்கான கையெழுத்து இயக்கத்தை மாநில தலைவர் திரு அண்ணாமலை துவங்கினார். அதன் அடிப்படையில் 2வது நாளாக இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் மாநில தலைவரான திரு தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இந்த பகுதியில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை வாங்குவதற்காக வருகின்ற அவரே தற்போது காவல்துறை கைது செய்து காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது உருவாகியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.